ஸ்ரீ குருபியோ நமः. பெரியவாச்சரணம். கரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அருணாச்சல கவிராயரும் ராம நாடகமும் 7வது பகுதி, பேஜ் நம்பர் 650 655 வரலும் எடுத்துட்டுருக்கேன். அதாவது கம்பருடைய கம்பராமாயணத்துக்கு அடுத்தா போல ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது அருணாச்சல கவிராயருடைய ராம நாடகம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. என்ன அப்படின்னா, ஆக்சுவலி கம்பராமாயணம் டாப்பில் இருக்கு. அதுக்கு அடுத்த செகண்ட் பொசிஷனில் அருணாச்சல கவிராயருடைய ராம நாடகம் இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஆனால் ஜனரஞ்சகமாக மக்கள் கிட்டக்க போய் நிறையா போய் ரீச் ஆனது ஷுவராக அருணாச்சல கவிராயருடைய ராம நாடகம் அதில் தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. அப்படின்னா ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்வியஸ்லி கம்பராமாயணம் கொஞ்சம் டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் நிறையா யூஸ் பண்ணிப்பார். கொஞ்சம் நார்மல் பர்சன்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்காமல் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கிறது. ஆனால் இந்த அருணாச்சல கவிராயருடைய வாழ்க்கை டைம் பார்த்தேன்னா 1711 1788 வரலும் வாழ்ந்திருக்கார். அப்போ இந்த 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்ததுனால அந்த அவர் இயற்றின அந்த பேச்சு மொழி, வசனங்கள், ராக தாளங்கள் இதெல்லாம் ரொம்ப காமன் மேனோடைய ரீச்சுக்கு இருந்ததுனால தான் இந்த ராம நாடகம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டுனா ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. இன்னொன்று பார்த்தோன்னா, இந்த ராமாயண ஸ்டோரியை கதையை ஒரு கேரக்டரே பாடுற மாதிரியும் கேரக்டரே பேசுகிற மாதிரியும் இருக்கும். இப்போது ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு அப்படின்னா, ராமசாமி தூதன் நானடா அடடா ராவணா ராமசாமி தூதன் நானடா அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்கிற மாதிரி. அப்போ என்ன ஆகுது, அந்த கேரக்டரே பாடுற போச்சு, நாடகம்னு வருது இல்லையா, அதனால் அது பாடுற போச்சு என்ன ஆகுது அப்படின்னா, அது மோர் அத்தன்டிக்காகிடுறது. அத்தன்டிக்கை விட ரீச் ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் போய் சேர்ந்துடுறது அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு வெற்றிக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறார். அதுவும் இல்லாமல் எல்லாம் ஆல்மோஸ்ட் மியூசிஷியன்ஸ் நிறைய பேர் பார்த்தோன்னா இவளுடைய அருணாச்சல கவிராயருடைய பாட்டை பாடுவா. கதாகாலக்ஷேபத்துக்கு நிறையா இவருடைய கொட்டேஷன்ஸை யூஸ் பண்ணலாம். சதுர் கச்சேரின்னு சொல்லுவாள். இந்த ஊரில் எல்லாம் நடக்கக்கூடிய சதுர் கச்சேரியிலெல்லாமும் இந்த ராம நாடகம் ரொம்ப பிரபலமாக இருக்குது அப்படின்றார். அதனால் இது இந்த ராம நாடக கீர்த்தனைகளாக ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அது பெரியவா என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த எப்படி எழுதியிருக்கார் இந்த அருணாச்சல கவிராயர் அப்படின்னா, தாரு ஃபார்மேட்டில் எழுதியிருக்கார் அப்படின்னா. அதாவது தாரு ஃபார்மேட் அப்படின்னா என்ன, ஒரு பல பாட்டுக்கள் கண்டினியூஸாக அமைஞ்சு அது ஒரு ஸ்டோரியாக வரும். பாட்டுக்கள் கோர்வையாக ஒரு கதையினுடைய வெளிப்பாடு அது தெரிஞ்சு போயிடும். அதுக்கு பேர் தாருன்னு பேர். அந்த ஃபார்மேட்டில் இந்த அருணாச்சல கவிராயர் எழுதியிருக்கார். அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னா, சைவ வைஷ்ணவ சமரசத்தை காமிக்கிற மாதிரி இந்த ராம நாடகம் இருக்குது. ஏன்னா அவருடைய பெயர் என்ன, அருணாச்சல கவிராயர்னு சைவ பெயராக இருக்குது. ஆனால் விஷ்ணு ஆதாரமாக இருக்கக்கூடிய, விஷ்ணு சம்பந்தமாக இருக்கக்கூடிய ராம கதையை சொன்ன அவர் நீரு பூசி வேளாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேளாள ஃபேமிலியில் பிறந்தவர். ஒரு காலத்தில் ஜெயின மதத்திலிருந்து ஹிந்து மதத்துக்கு மாறினவர்கள் தான் இந்த நீரு பூசி வேளாளர்கள். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் தில்லையாடி அப்படிங்கிற இடத்துல பிறந்தவர் தான் இந்த அருணாச்சல கவிராயர். வேளாளர் ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணிட்டு சீர்காழிக்கு செட்டில் ஆகிறார். அதனால் இவருக்கு சீர்காழி கவிராயர்னும் பேராக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அருணாச்சல கவிராயருடைய ராம நாடகத்தை பற்றி, அந்த ராம நாடகத்தினுடைய எப்படி அது ஃபேமஸ் ஆச்சுங்கிறத பற்றிலாம் நாளை தொடர்தில் நம்ம பார்க்கலாம்.